السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற வல்லநாயன் அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் இறை தூதரும் ஆவார்கள் என்று சாட்சியம் பயந்தவனாய் இன்றைய ஜும்மாவுடைய உரையின் தலைப்பாக நன்மையான காரியங்களில் முந்திக் கொள்வோம் என்ற தலைப்பில் உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். கடந்த ஜும்மாவுடைய உரையில் எந்த ஒரு நல்லமலாக இருந்தாலும் அதை நாம் அற்பமாக கருதிவிடக்கூடாது, அதற்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும், அதை நாம் சிறப்பிக்க வேண்டும், அதற்கு ஒரு கண்ணியம் கொடுத்தால்தான் அந்த அமல் எங்களை தொடர்ந்து வரும் என்கின்ற தகவலை நாம் சென்ற ஜும்மாவிலே பார்வையிட்டோம். இந்த உரையின் கருப்பொருள் என்னவென்றால், நானும் நீங்களும் பிறரை பார்த்து அவர் வணக்க வழிபாடுகள் செய்வதில்லை, அவர் தொழுகையில் இப்படி இருக்கிறார், அவர் இப்படி நல்லறங்களில் இப்படி நடந்து கொள்கிறார் என்று அடுத்தவர்களை பற்றி பார்ப்பதை விட என்னுடைய வாழ்க்கையில் எனது அமலில் நான் எப்படி இருக்கிறேன் என்பதுதான் இன்றைய ஜும்மாவின் கருப்பொருள். அப்படியானால் நன்மைகளில் நாம் முந்திக் கொள்வதில் எம்மை நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தில் அதிகமான வணக்க வழிபாடுகளை எமக்கு கற்றுத்தருகிறார். அதிலே கடமையான வணக்கங்கள் என்ற ஒரு பகுதியையும் சுன்னத்தான வணக்கங்கள் உபரியான வணக்கங்கள் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வணக்கங்களில் பிரிவுகளை ஏற்படுத்தி இறைவன் வணக்கங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதில் நாம் கடமையான வணக்கங்களை எல்லாம் எடுத்து பார்க்கிற நேரம் அந்த கடமையான வணக்கங்களை போன்றே உபரியான வணக்கங்களையும் இறைவன் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். தொழுகையை எடுத்துக்கொண்டால் அதிலே கடமையான வணக்கம் இருப்பது போல உபரியான சுன்னத்தான வணக்கங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். மழை வேண்டி தொழுகின்ற தொழுகைகள், முன்பின் சுன்னத்து தொழுகைகள், லுஹா தொழுகைகள், தஹிய்யத்துல் மஸ்ஜித் தொழுகைகள், இப்படியான உபரியான சுன்னத்தான தொழுகைகளை இறைவன் வைத்திருக்கிறான். அதே போல நோன்பு என்று எடுத்துக்கொண்டால் கடமையான ரமலானுடைய நோன்பை வைத்திருப்பது போல ஆசூரா நோன்பு, தாசுஆ நோன்பு, அரஃபா நோன்பு, திங்கள் வியாழன் நோன்புகள், இப்படி ஐயாமுல் பீதுடைய நோன்புகள், இப்படியான நோன்புகளை உபரியான நோன்புகளாக இறைவன் வைத்திருக்கிறான். இந்த மார்க்கத்தில் ஏராளமான வணக்க வழிபாடுகளை இறைவன் அறிமுகப்படுத்தி எங்கள் ஒவ்வொருவரையும் அதில் அதாவது முந்தி அடித்து கொண்டு அந்த அமலை செய்ய வேண்டும் என்பதை இறைவன் எதிர்பார்க்கிறான். கடமையான வணக்கங்கள் என்பதை பார்க்கிலும் உபரியான வணக்கங்களில் தான் இந்த அதாவது முந்தியடித்து கொண்டு செய்கின்ற நிலையை ஒரு மனிதன் கையில் எடுக்க வேண்டும். உபரியான வணக்கம் என்றால் அதை விரும்பி வேகமாக அந்த அமலை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறார். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இந்த திருமறை குர்ஆன் வேதங்களை நாம் யாருக்கு அனந்தரக்காரர்களாக நாம் ஆக்குவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதாவது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த வேதத்திற்கு அனந்தரக்காரர்கள் என்ற ஒரு சாராரை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். நமக்கெல்லாம் தெரியும், அனந்தரம் என்கிறது அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை குறித்து பேசுகிற நேரம் சொர்க்கத்தின் அனந்தரக்காரர்கள் என்று அல்லாஹ் பேசுவான். இங்கு அல்லாஹ் தஆலா வேதத்திற்கு அனந்தரக்காரர்களாக அல்லாஹ் சொல்லுகிறான். திருமறை இறுதி வேதமாகி அல் குர்ஆனை எடுத்துக்கொண்டால்
இந்த அல் குர்ஆனுக்கு அனந்தரக்காரர்களாக யார் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, சும்மா அவுரஸ்னல் கிதாபல்லதீன இஸ்தபைனாஹு மின் இபாதினாம், என்னுடைய அடியார்களில் நான் தெரிவு செய்து கொண்டவர்களை அந்த வேதத்திற்கு அனந்தரக்காரர்களாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் யாரெல்லாம் தெரிவு செய்து வைத்திருக்கிறோமோ அவர்களைத்தான் இந்த வேதத்திற்கு அனந்தரக்காரர்களாக ஆக்குகிறோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபமின்ஹும் பாலிமுல் லினப்ஸிஹி, அந்த நேரத்தில் அதிலே ஒரு சாரார், அந்த வேதத்தை சுமந்து கொண்டிருக்கிற சாரார் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்றால், வாலிமுல் லினப்ஸிஹி, தனக்குத்தானே அநியாயம் இழைத்து கொண்ட நிலையிலே அவன் அந்த மார்க்கத்திலே நடந்து கொள்கிறான். சரியாக அந்த மார்க்கத்தை பின்பற்றாது, அந்த மார்க்கத்தின் வணக்கங்களை எடுத்து நடக்காது, தனக்குத்தானே அவன் அநியாயம் இழைத்துக் கொள்கிறான். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வமின்ஹும் முக்தஸித், அதிலே இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் நடுநிலையாக நடந்து கொள்கிறார்கள். அவர்கள் நடுநிலையாக நடந்து கொள்கிறார்கள். வணக்கங்கள் என்று வருகிற நேரம் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்றால், வேகமாக அந்த அமலின் பால் விரைந்து செல்கின்றவர்களாக இருக்க மாட்டார்கள். ஏதோ நேரம் கிடைத்தால், ஏதோ வாய்ப்பு கிடைத்தால், ஏதோ ஓய்வு நேரம் இருக்கிற பொழுது இப்படி அதாவது நடுநிலையாக அவர்கள் நடந்து கொள்வார்கள். இவர்கள் ஒரு சாரார். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வமின்ஹும் சாபிக்கும் பில் கைராத்தி பியத்னில்லாம், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு, அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு நன்மையான காரியங்களில் விரைந்து செயல்படுகின்றவர்களும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஸாலிக ஹுவல் ஃபௌஸுல் கபீர் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் மிகப்பெரிய வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறான். யார் வெற்றியாளர்கள், மிகப்பெரிய வெற்றி யார் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, அங்கு சாபிக்கும் பில் கைராத், நன்மையான காரியங்களில் விரைந்து போட்டி போட்டு கொண்டு செய்யக்கூடியவர்கள் தான் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் வேதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் 3 சாரார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அநியாயம் இழைத்துக் கொள்கின்றவர்கள் ஒரு சாரார் என்றும், அந்த வேதம் சொல்லுவதை பின்பற்றுவதிலிருந்து பின்வாங்கிக் கொள்கின்றவர்கள் ஒரு சாரார் என்றும், 2வது சாராக நடுநிலை போக்கோடு நடந்து கொள்கின்றவர்கள் என்றும், 3வது சாரார் அதாவது வேகமாக போட்டி போட்டுக்கொண்டு முந்தி அடித்துக்கொண்டு விரைந்து நல்லமல் செய்யக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட 3 சாராரில் இந்த போட்டி போட்டுக்கொண்டு விரைந்து அமல்களை செய்கிறார்களே, இவர்கள் தான் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த திருமறை குர்ஆனிலே சூராம் அல் ஃபாத்திர் என்ற அத்தியாயத்தின் 35வது அத்தியாயத்தின் 32வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படியானால் அல்லாஹ் எங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது என்னென்றால், ஒவ்வொரு வணக்கத்திலும் எப்படியான ஈடுபாடு கொண்டிருக்கிறாய், வணக்க வழிபாடுகளில் நீ எப்படியான ஈடுபாட்டோடு நடந்து கொள்கிறாய். ஏதோ தெண்டைக்கு தேவைக்கு, அதாவது கணக்கில்லாமல் ஏதோ நேரம் கிடைச்சா இப்படி பொங்கு இறைவன் எதிர்பார்க்கவில்லை. விவேகத்தோடும் விரைந்து போட்டி போட்டுக்கொண்டு அந்த அமலை செய்கின்ற மனோநிலை கொண்டவனாக நீ இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். சூராம் அல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தில் 18வது அத்தியாயம் 103வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, குல்ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமாலாம், அமல்களின் நஷ்டமடைந்து போனவர்கள், அமல்கள் அழிந்து போனவர்கள், இவங்களை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதாவது வணக்க வழிபாடுகள் செய்வார்கள், இவங்களோட அமல் அழிந்து போன, அதாவது நஷ்டமடைந்து போனவர்கள், இவங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்லுகிறான், அல்லதீன வல்ல சய்யும் பில் ஹயாத்தி துன்யாம், அவர்கள் இந்த உலகத்தில் நிறைய முயற்சிகள் எடுக்கிறார்கள், எல்லாமே வீணா போய்விடுகிறது, எல்லாமே அவனுக்கு பயனில்லாமல் போய்விடுகிறது. வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்ஆம், அவன் அந்த அமல்களை செய்கிற நேரமெல்லாம் அவன் நல்ல காரியம் செய்கிறான் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். நான் நல்ல காரியம் செய்கிறேன், அப்படித்தானே? 5 நேர தொழுகை இருக்கிறது என்றால் சுபகுக்கு மட்டும்தான் வருவான், ஏனைய தொழுகைக்கு வருவதில்லை. சுபகு தொழுது விட்டேன் என்று பெரிய நினைப்போடு நடந்து கொள்வான். கடமையான தொழுகைகளை மாத்திரம் சரியாக இருந்துவிட்டு உபரியான வணக்கங்களில் பொடுபோக்காக நடந்து கொள்வான். இவர்கள் எப்படி எதிர்பார்ப்பார்கள்? நாம தான் இந்த சமூகத்திலே நாம தான் பெரிய வணக்கசாலி, என்ன விட்டால் வணக்கத்திற்கு ஆள் இல்லை என்கிற மனோநிலையில் அவன் வாழ்வான்.
அவன் நினைக்கிறான் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்னா, அவன் செய்கிறது நல்லது என்று நினைத்து கொண்டிருக்கிறான். நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நல்லது என்று நினைத்து செய்து கொண்டிருக்கிறோம். அது அல்லாஹ்வுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது என்பதை இறைவன் எங்களுக்கு கேள்வியாக கேட்டு சொல்லித் தருகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அதே போன்று பாருங்கள், அல்லாஹு தஆலா இந்த நன்மையான காரியங்களின் பால் விரைந்து செயல்படுவதை இறைவன் ஒரு எதிர்பார்க்கின்ற ஒரு நிலையிலே இறைவன் இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் அவன் வணக்கம் செய்வான், தொழுவான், நோன்பு பிடிப்பான், தர்மங்கள் செய்வான், குர்ஆன் ஓதுவான். அந்த வணக்கங்களில் உன்னுடைய மனோநிலை எப்படி? அதாவது விரைந்து செயல்படுவது, போட்டி போட்டுக்கொண்டு செய்வது, விடாமல் செய்வது, தொடர்ச்சியாக செய்வது, இப்படியான மனோநிலைகளை இறைவன் எதிர்பார்க்கிறான். பாருங்கள், அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லுகிறான். நபிமார்கள் ஒவ்வொருவருடைய வரலாற்றையும் இறைவன் சொல்லிக் கொண்டு வருகிறான். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, இஸ்மாயில், துல்கிபுல், இப்படியான நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வந்துவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஜக்கரியா என்கின்ற ஒரு நபி இருக்கிறார். அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தனக்கு பிள்ளை வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார். அப்படி பிரார்த்திக்கின்ற அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இறைவன் அவரிடத்தில் பொருந்தி கொண்ட மிக முக்கியமான பண்பை இங்கு அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வயது முதிர்வடைந்து விட்டார், முடிகளெல்லாம் நரைத்து விட்டது, கிழட்டு பருவத்தை அடைந்து விட்டார், இனிமேல் பிள்ளை பிடைக்காது என்கின்ற தருணத்திற்கு அவர் வந்து விட்டார். அவருடைய மனைவியும் மலடியாக இருக்கிறார், பிள்ளை கிடைக்க சான்ஸே இல்லை என்கின்ற அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. முதுமை, பிள்ளை கிடைக்காது அப்படி என்கிற நிலை. அப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு பின்னால் வைன்னி ஹிஃப்துல் மவாலிய மின் வராஇ, எனக்கு பின்னால் எனக்கு ஒரு சந்ததி இல்லாமல் போய்விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் பிள்ளையை கேட்டு பிரார்த்திக்கிறான். இந்த பிள்ளையை கொடுப்பதற்கு இறைவன் அவரிடமிருந்து எதிர்பார்த்த தகைமை என்ன தெரியுமா? அவருடைய அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் அவரிடமிருந்து எதிர்பார்த்த, அவரிடத்தில் இருந்து இறைவன் பொருந்தி கொண்ட தகைமை இந்த நன்மையின் பால் விரைந்து செல்வதுதான். நன்மையின் பால் விரைந்து செல்வதுதான். அப்படியானால் பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இறைவன் எங்களுக்கு சொல்லித் தருகிறான். பாருங்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய பிரார்த்தனையை நாங்கள் பதிலளித்தோம், ஏற்றுக்கொண்டோம், அவருக்கு பிரார்த்தனைக்குரிய பதிலை நாம் கொடுக்கிறோம். வவஹப்னா லஹு யஹ்யா, அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் முதியவர், கிழவர். அந்த கிழவர் மனிதருக்கு அல்லாஹு தஆலா யஹ்யா என்கிற பிள்ளையை நன்மாராயமாக அன்பளிப்பாக கொடுக்கிறான். வஅஸ்லஹ்னா லஹு ஸௌஜா, அவருடைய மலடியான அந்த மனைவி, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, மலடியாக இருக்கக்கூடிய அந்த மனைவியை வஅஸ்லஹ்னா லஹு ஸௌஜா, குழந்தையை கருவிலே சுமக்குகின்ற அளவுக்கு அவர்களை இறைவன் தயார் செய்கிறான். ஏன் தெரியுமா? இன்னஹும் கானு யுசாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் நன்மையான காரியங்களில் விரைந்து செயல்படுகின்றவர்கள். நன்மை என்று வந்துவிட்டால் போட்டி போட்டு கொண்டு செய்யக்கூடியவர்கள். அதனால் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு தகைமைக்காக வேண்டி அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான். குழந்தை பாக்கியம் கிடைக்கவே கிடைக்காது என்று இருக்கக்கூடிய மலடியாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு கருவை சுமக்கக்கூடிய சக்தியையும் ஆரோக்கியத்தையும் இறைவன் கொடுத்தான். அதற்கு காரணமாக இறைவன் சொன்னது என்ன? கன்னஹும் கானு யுசாரிஊன ஃபில் கைராத், அவங்க ரெண்டு பேரும், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மனைவியும் யுசாரிஊன ஃபில் கைராத், நன்மையான காரியங்களில் அவர்கள் விரைந்து செல்வார்கள். வயதுஊனனா ரகபா வ ரஹபா, அவர்கள் எங்களிடத்தில் பிரார்த்திக்கின்ற பொழுதும் அச்சத்தோடும் ஆசையோடும் அவர்கள் பிரார்த்திப்பார்கள். வகானு லனா ஹாஷின், அவங்க எங்களுக்கு பயந்தவர்களாக நடந்து கொள்கிறவர்கள் என்று அல்லாஹ் ஒவ்வொரு பண்பாக சொல்கிறான். அதில் முதன்மைப்படுத்திய காரணம் என்ன? முதன்மைப்படுத்திய விடயம் என்னென்றால் இன்னஹும் கானு யுசாரிஊன ஃபில் கைராத், நன்மையான காரியங்களில் அவர்கள் போட்டி போடுகிறார்கள், அவர்கள் விரைந்து செயல்படுவார்கள். இது நன்மை என்று வந்துவிட்டால் அதில் முதலில் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் தான். அப்படியானவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே போன்று பாருங்கள், நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க இன்னொரு நபி, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நீங்களும் உங்களோடு துணையாக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய
ஹாரூன் என்கிற நபியும் உங்களுடைய கூட்டத்தாரும் நீங்கள் தூர் சீனா மலைக்கு வர வேண்டும் என்று இறைவன் கட்டளை இடுகிறான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்கள் எல்லோரையும் அழைத்திருக்கிறான், தூர் சீனா மலைக்கு நாங்கள் போக வேண்டியிருக்கிறது, அவசரமாக நீங்கள் தயாராகுங்கள் என்று சொல்லிவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிலையை அல்லாஹு தஆலா இங்கு வர்ணிக்கிறான். அங்கு அல்லாஹ்வுடைய அழைப்பு தூர் சீனா மலைக்கு வர வேண்டும் என்று. யார் யார் வர வேண்டும்? அந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வர வேண்டும், மூசா அலைஹிஸ்ஸலாம் வர வேண்டும், அந்த மக்களும் வர வேண்டும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே என்ன செய்கிறார் என்றால், அவர் நன்மையின் பால் அல்லாஹ்வை சந்திப்பதாம், அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்பதாம், உடனடியாக அந்த இடத்திலிருந்து என்ன செய்கிறார், மக்களுக்கு அழைப்பு விடுத்துவிட்டு நீங்கள் எல்லோரும் தூர் சீனா மலைக்கு நீங்கள் எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவசரமாக யார் ஓடுகிறார்? முதலில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா மலைக்கு சென்று விட்டார்கள். முதலில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா மலைக்கு சென்று விட்டார்கள். அல்லாஹு தஆலா அங்கு அவரிடத்தில் கேட்கிற வார்த்தை என்ன? வமா ஆஜலக அன் கௌமிக யா மூசா, உங்களோட கூட்டத்தாரை விட்டு நீங்க மட்டும் அவசரமா ஓடி வந்துட்டீங்களே, அப்படி உங்களை அவசரப்படுத்தியது எது என்று கேட்கிறான் இறைவன். மக்களோடு வர வேண்டும் என்று சொன்னேன், நீங்க அவங்கள எல்லாரையும் விட்டுட்டு அவங்களுக்கு வர சொல்லிட்டு தான் வந்தார். அவங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு வராமல் அவங்களை விட்டு நீங்கள் வேகமாக இன்னிடத்தில் வருவதற்கு அவசரமாக வருவதற்கு என்ன காரணம் மூசா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அப்பொழுது அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், காலஹும் உலாஇ அலா அஸரிஹிம், இறைவாம் என்னுடைய கூட்டத்தார் இதோ என்னுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள், என்ற கூட்டத்தாருக்கு நான் வர சொல்லி இருக்கிறேன், அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் இறைவாம் வஅஜில்து இலைக ரப்பி லிதர்லாம், இறைவன் நான் அவசரமாக வந்தது உண்ட பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் வேகமாக வந்தேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பண்பை இறைவன் வர்ணிக்கிறான். அப்படியானால் அன்புள்ள சோதரர்களே, நன்மையான காரியங்கள் என்றால் அதிலே விரைந்து செயல்படுவது இறைவனுக்கு விருப்பம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏன் விரைந்து வந்தார் என்பது உள்ளத்தை அறியக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். அப்படி இருந்தும் இறைவன் கேள்வியாக கேட்கிறான் என்றால் இறைவன் அதை விரும்பி கேட்கிறான். அல்லாஹு தஆலா அதை விரும்பி கேட்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்தை அறிந்தவன் ரப்பு. உள்ளத்தில் நாம் எதை மறைத்து வைத்திருக்கிறோமோ, வெளிப்படுத்தி வைத்திருக்கிறோமோ எல்லாவற்றையும் அந்த ரப்புல் ஆலமீன் அறிந்திருக்கிறான். இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் இறைவன் கேள்வியாக கேட்டான், உங்களுக்கு அவசரமாக வாரத்து உங்களோட கூட்டத்தாரோடு வராமல் நீங்க அவங்களை விட்டுட்டு அவசரமாக வாரத்துக்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள் என்றால், அன்புள்ள சோதரர்களே, அல்லாஹ் அந்த பண்பை, அந்த நிலையை, அந்த செயல்பாட்டை இறைவன் விரும்புகிறான். அப்படியானால் எங்களுடைய நன்மையான காரியங்களில் நாம் ஒவ்வொருவரும் எங்களுக்குள்ளால் இந்த காரியத்தில் இந்த விஷயங்களில் நன்மை என்று நான் படித்து விட்டால் அதில் முதலில் செய்கின்றவனாக நாம் தான் இருக்க வேண்டும், நான் தான் இருப்பேன் என்கிற மனோநிலையோடு வணக்க வழிபாடுகளின் பால் நானும் நீங்களும் ஆர்வம் காட்ட வேண்டும். அதே போன்று சோதரர்களும் சில நபித்தோர்களுடைய வரலாற்றை பாருங்கள். அதில் மிக முக்கியமாக அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஜுவைரியா என்கின்ற பெண்மணி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலிருந்து சுபஹ் தொழுகைக்காக வேண்டி வருகிற அந்த நேரம் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொழுகையின் விருப்பில் அமர்ந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு லுஹாவுடைய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை நோக்கி வருகிறார்கள். ஜுவைரியா என்கின்ற அந்த மனைவி தொழுது அதே இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எவ்வளவு நேரமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து லுஹாவுடைய நேரம் வரும் வரைக்கும் அவர்கள் தொழுகையின் விருப்பிலே இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நன்மையின் மீது ஆர்வமும் அந்த போட்டியை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்கள், அவ்வளவு நேரம் இருந்தார்கள் என்றால் இது மிகவும் மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பாருங்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் நமக்கெல்லாம் தெரிந்த செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமாம், இன்றைய தினம் உங்களிலே யார் நோன்பு நோற்றவராக இருக்கிறீர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் பகல் பொழுதிலே அந்த நபித்தோழர்களுக்கு மத்தியிலே கேட்கிறார்கள்.
நபித்தோழர்கள் இருக்கிற சபையில் கேட்கிறார்கள், மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமாம், இன்றைய நாள் உங்களில் யார் அதாவது நோன்பாளியாக காலை பொழுதை அடைந்தீர்கள் என்று கேட்கிற நேரம் யாரும் கை தூக்கவில்லை. அன்றைய நாள் யாரும் நோன்பாளியாக இருக்கவில்லை. அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் நோன்பாளியாக இருக்கிறேன் அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்கிறார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், ஃபமன் தபிய மின்குமுல் ஜனாஸா, உங்களிலே யார் இன்றைய தினம் ஒரு ஜனாஸாவை பின்தொடர்ந்தவர் யார் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது யாருமே கைதூக்கவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அன யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் தூதரே, ஒரு ஜனாஸாவிலே பங்கெடுத்தேன் அல்லாஹ்வின் தூதர் என்கிறார்கள். திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், மன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனாம், இன்றைய தினம் யார் உங்களில் ஒருவர் ஒரு ஏழைக்கு உணவளித்தது யார் என்று கேட்டார்கள். எந்த நபித்தோழரும் கைதூக்கவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் அல்லாஹ்வின் தூதரே என்றார்கள். நான்காவது கேள்வியாக கேட்டார்கள், மன் ஆதமின்குமுல் யௌம மரீதா, இன்றைய தினம் உங்களில் யார் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தவர் என்று கேட்டார்கள். எந்த நபித்தோழர்களும் கைதூக்கவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் அல்லாஹ்வின் தூதரே என்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த 4 வணக்கங்களிலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அமலில் கவனம் எடுத்து ஒரே நாளில் அந்த 4 அமல்களையும் அவர் செய்த விருப்பமுடையவராக இருந்தார். அதனால் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நன்மையான காரியங்களில் இந்த அபூபக்கரை முந்திவிட முடியாது. ஒரு போர்க்களத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் பொருளாதாரத்தை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் எல்லோரும் கொண்டு வந்தார்கள். அந்த நேரம் பார்த்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறார்கள், எனக்கு இன்றைய நாளில் என்னிடத்தில் தான் மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கிறது. இன்றைக்கு நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடவும் நான் நிறைய முந்திக் கொண்டு நான் நன்மை செய்வேன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு ஒவ்வொரு அதாவது யுத்தத்துக்கு தேவையான அந்த உதவிகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிற நேரம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய சொத்திலே சரி பாதியாக பிரித்து ஒரு பாதி அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அந்த நேரம் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நினைக்கிறார்கள், இன்றைய நாள் நான் தான் நிறைய கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது அவங்களோட போட்டி எதற்கென்றால் பொறாமைக்கான போட்டி அல்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முந்த வேண்டும், நன்மையில் அவரை முந்த முடியாமல் இருக்கிறது. எனக்கு இன்றைக்கு நிறைய பொருளாதாரம் இருக்கிறது, நான் அபூபக்கரை முந்த வேண்டும் என்ற ஒரு போட்டியிலே வந்தார்கள். அந்த நேரம் பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், நீங்கள் எதை இந்த போர்க்களத்திற்காக வேண்டி ஒப்படைக்கிறீர்கள் தருகிறீர்கள் என்று கேட்ட நேரம் அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய வீட்டில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வைத்துவிட்டு மற்ற எல்லாவற்றையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்றார்கள். உமர் இப்னு கத்தாப் சொன்னார்கள், ஒருபோதும் அபூபக்கரை முந்த முடியாது, நன்மையில் ஒருபோதும் அபூபக்கரை முந்த முடியாது என்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்வில் அவர்கள் நன்மையான காரியங்களில் அவ்வளவு முந்தி நிற்கக்கூடியவர்களாக, நன்மையான காரியங்களில் போட்டி போடக்கூடியவர்களாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை இருந்தது என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? என்னிடத்திலும் இருந்தும் உங்களிடத்திலும் இருந்தும் அல்லாஹ் இந்த மனோநிலை எதிர்பார்க்கிறார். ஒரு அமலை செய்கிற பொழுது அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து, அதற்கு அதிக கவனம் கொடுத்து, அதன் பால் விரைந்து சென்று அதற்காக வேண்டி போட்டி போட்டு செய்கின்ற மனோநிலையை அல்லாஹு தஆலா எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் புரிந்து கொள்வானா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் அர்ஸல ரசூலஹு பில் ஹக்கி பஷீரா வ நதீரா வதாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வஸிராஜன் முனீரா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நன்மையான காரியம் என்று வருகிற பொழுது அதிலே நாம் வேகமாக விரைந்து அந்த அமலை செய்யக்கூடியவர்களாகும். அதே நேரம் போட்டி போட்டுக்கொண்டு அமல் செய்யக்கூடியவர்களாகும். இவர் இப்படி உதவிகள் செய்வாரனால் நான் அதை விட தாண்டி நான் செய்வேன். இது பொறாமையின் வெளிப்பாடுகள் அல்ல, நன்மையின் போட்டி போடுவதை அல்லாஹு தஆலா விரும்புகிறார். அந்த நபித்தோர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தால் எதற்கெல்லாம் போட்டி போட்டார்கள் என்றால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்தால் வந்து 1.5 வருடம், சாதாரணமாக 1.5 வருட அந்த காலப்பகுதிக்குள்ளால் பத்ர் யுத்தம் நடைபெறுகிறது. அந்த பத்ர் யுத்தம் நடைபெறுகிற பொழுது சஅத் இப்னு ஹைஸமா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், சஅத் என்பவரும் ஒரு நபித்தோழர், அவருடைய தந்தை ஹைஸமா என்பவரும் ஒரு நபித்தோழர். இந்த பத்ர் யுத்த நாளன்று அவர்கள்
எதன்பால் போட்டி போடுகிறார்கள் என்றால், இந்த யுத்தத்தில் பத்ர் போர்க்களத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று தந்தை ஹைசமா விரும்புகிறார். மகன் சொல்லுகிறார், பாப்பா என்ன செய்கிறார், மகனை கூப்பிட்டு சஹதை கூப்பிட்டு சொல்கிறார், மகனே பத்ர் யுத்தம் நடைபெறப் போகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள், நான் அந்த போர்க்களத்தில் பங்கெடுக்கப் போகிறேன், வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நீங்கள் பொறுப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்று சஹத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே அவருடைய தந்தை வேண்டுகோள் வைக்கிறார். அப்பொழுது சஹத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அதாவது தந்தையே, இல்லை, நான் அந்த போர்க்களத்தில் பங்கெடுக்க போகிறேன், நீங்க வீட்டில் இருந்து கொள்ளுங்கள் என்று மகன் தந்தையிடத்திலே சொல்கிறார். ரெண்டு பேரும் பேசி பேசி பார்க்கிறார்கள், முடிவு எட்டுவதில்லை. மகன் பிடிவாதமாகவே இருக்கிறார், அந்த போர்க்களத்தில் நான் தான் பங்கெடுப்பேன். வாப்பா பிடிவாதமாக இருக்கிறார், நான் தான் பங்கெடுப்பேன். எதற்கான போட்டி? உயிருக்கு உத்தரவாதமற்ற ஒரு இடத்திற்கான போட்டி, உயிரை கொடுப்பதற்கான போட்டி, வாழ்வதற்கு விரும்புவதற்கான போட்டி அல்ல. பாப்பா மௌத்தா போனா பாப்பாவோட சொத்தெல்லாமே எனக்குத்தானே என்று மகன் வாழ்ந்திருக்க முடியும். அப்படியான மனோநிலைக்கும் அவர்கள் போகவில்லை. நான் அந்த போர்க்களத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று போட்டி போட்டுக் கொள்கிறார்கள். இறுதியாக அவர்களுக்குள்ளால் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அப்படியானால் துண்டு குலுக்கி போடுவோம், யார்கிட்ட பேர் வருகிறதோ அவர் தான் போகணும். அப்போ வாப்பா மகனும் துண்டு குலுக்கி போடுகிறார்கள். மகன் சஹத் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேர் தான் வருகிறது. அப்பொழுது வாப்பா சொல்லுகிறார், மகனே, யா புனையே ஆகிர் நில் யோம், இன்றைக்கு நீ எனக்கு விட்டுத்தா, எனக்கு நீ இன்றைக்கு விட்டுத்தா மகன், அப்படி என்று வாப்பா மகன்கிட்ட கேட்கிறார். அப்பொழுது மகன் சொல்கிறார், லவ்கான கைரல் ஜன்னதி லஆசர்துக பிஹி, வாப்பா, இது சொர்க்கமாக இல்லாமல் இருந்தால், வேறொரு காரியமாக இருந்தால் நிச்சயமாக நான் இதை உங்களுக்கு விட்டு தந்திருப்பேன். இது சொர்க்கம் பாப்பா, நான் விட்டு தர மாட்டேன், நான் தான் போவேன் என்று சஹத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகன் அந்த பத்ர் போர்க்களத்திலே பங்கெடுக்கிறார். ஷஹீதாகின்றவர்களில் முதல் அணியில் அவர் இருக்கிறார். அதற்கு அடுத்த யுத்தம் நடைபெறுகிறது, உஹது யுத்தம். அந்த உஹது யுத்தத்தில் வாப்பா பங்கெடுக்கிறார், வாப்பாவும் ஷஹீதாக்கப்படுகிறார். அன்புள்ள சோதரர்களும், எதற்கான போட்டி? நன்மை என்று வந்துவிட்டால் இந்த உலகில் இறைவன் வைத்திருக்கிற அமல்களில் மிக உயர்ந்த தரஜாவும் மிக உயர்ந்த நன்மையும் கிடைக்கப் பெறுவது ஒரு ஷஹீதுக்குத்தான், போர்க்களத்தில் பங்கெடுக்கின்ற ஷஹீதுக்குத்தான். அதனால் அவர்கள் அந்த உயர்ந்த நன்மையில் அவர்கள் யாருக்காக வேண்டியும் அதை விட்டுக் கொடுக்கவில்லை, வாப்பாவுக்காக வேண்டியும் விட்டுக் கொடுக்கவில்லை. வாழ வேண்டும் என்ற ஆசை உணர்வு அவர்களுக்கு இருக்கவில்லை. சொத்து பத்துக்களோடு வாழ வேண்டும் என்கின்ற, வாப்பாவை அனுப்பிட்டு சொத்து அனுப்போம் என்கின்ற மனோநிலையும் அவர்கள் இருக்கவில்லை. அப்படியானால் இதை இறைவன் விரும்புகிறான், இதை இறைவன் விரும்புகிறான். எதற்கான போட்டி? யுத்தத்தில் உயிரை தியாகம் செய்ய வேண்டிய போட்டியில் அவர்கள் முன்னிலையில் நின்றார்கள். அதில் யாருக்காக வேண்டியும் அவர்கள் விட்டுக் கொடுக்கவில்லை, விரைந்து செய்யப்பட்டார்கள். போன யுத்தத்தில் தான் மகன் மௌத்தா போய்த்தான், கொஞ்சம் இருந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிறகு நம்ம யுத்தத்தில் பங்கெடுப்போம் என்று அவருடைய தந்தை நினைக்கவும் இல்லை. கைசமா ரலியல்லாஹு அன்ஹு பத்ருக்கு அடுத்தது உஹது, அதிலேயே பங்கெடுத்து மௌத்தா போகிறார், ஷஹீதாகிறார். அன்புள்ள சோதர்களே, அப்படியானால் அவர்கள் அந்த நன்மையின் பால் எப்படி அவர்கள் போட்டி போட்டார்கள், விரைந்து செயல்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று பாருங்கள், இன்னொரு நபித்தோழர் அம்ர் இப்னு ஜமூஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இவர் அன்சாரி தோழர். இவருக்கு வயது 70 வயது, 70 வயதாக இருக்கிற நேரம். அப்படியானால் ஒரு முதுமை அடைந்த ஒரு கிழவர் வயது, கிழவராக இருக்கிறார் அம்ர் இப்னு ஜமூஹ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். இவர் நடக்க முடியாத, அதாவது ஊனமுற்றவர், நடக்க முடியாது. அப்படியான ஊனமுற்ற மனிதர் அம்ர் இப்னு ஜமூஹ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், 70 வயது. பத்ர் யுத்தத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு விடுக்கிறார்கள். பத்ர் யுத்தம் நடக்கப் போகிறது, அதிலே பங்கெடுக்க அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு விடுக்கிறார்கள். அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அழைக்கிறார்கள். அழைத்து சொல்கிறார்கள், பத்ர் யுத்தம் நடக்கப் போகிறது, என்னை நீங்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கொண்டு போய் நிற்பாட்டுங்கள். அவருக்கு சுயமாக நடந்து போகவும் முடியாது. பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு போய் நிற்பாட்டுங்க. ஊனமுற்ற மனிதர், 70 வயதுகளையும் தாண்டிய மனிதர். அப்படியே ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் கூட்டிட்டு போய் நிற்பாட்டுறாங்க. பிள்ளைகளிடத்தில் பிடிவாதம் பிடிக்கிறார்.
பிள்ளைகள் சொல்கிறார்கள், வேண்டாம் பாப்பாம், உங்களால் நடக்க முடியாது, வயது முதிர்ந்தவராகிவிட்டீர், அந்த போர்க்களத்தில் நீங்கள் எதிர்கொள்ள மாட்டீர்கள், வேண்டாம் என்று தந்தையை அவர் பிள்ளைகள் சொல்லி சமாளித்து வீட்டில் வைக்க பார்க்கிறார்கள். தந்தை பிடிவாதமாகவே நிற்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் என்னை கொண்டு போய் நிறுத்துங்கள் என்கிறார்கள். பிள்ளைகளும் அப்படியே அவரை கூட்டிக் கொண்டு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் நிறுத்திவிட்டு ரசூலுல்லாஹை தனியாக போய் பிள்ளைகள் சந்திக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தந்தை இருக்கிறாரே, இந்த யுத்தத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார், பிடிவாதமாக இருக்கிறார், அவரால் நடக்க முடியாது, அவர் ஊனமுற்றவர், அவரால் நடக்க முடியாது, அவர் 70 வயதையும் தாண்டியவர், அல்லாஹ்வின் தூதரே அவரை வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அந்த யுத்தத்திற்கு அழைத்து செல்லாமல் தடுக்கிறார்கள். வேண்டாம், நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே கவலை அடைந்தவர்களாக, மனம் முடிந்தவர்களாக, அழுதவர்களாக வீட்டுக்கு வருகிறார்கள். அடுத்த யுத்தம் வருகிறது, உஹது யுத்தம் நடைபெறப் போகிறது. உஹது யுத்தம் அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு விடுக்கிறார்கள். அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த முதுமையான வயதில், அந்த நடக்க முடியாத ஊனத்தோடு, அதாவது முடங்கிய அந்த கால்களோடு அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்துங்கள் என்று பிள்ளைகளிடத்திலே பிடிவாதம் பிடிக்கிறார்கள். பிள்ளைகள் கூட்டிக் கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நிறுத்திவிட்டு இவரை அழைத்து செல்ல வேண்டாம் என்று பிள்ளைகளும் சொல்லுகிறார்கள். அப்பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வேண்டாம் அம்ரே, நீங்கள் வீட்டில் இருந்து கொள்ளுங்கள், உங்களால் வர முடியாது, உங்களால் அந்த யுத்தங்களை எதிர்கொள்ள முடியாது, வீட்டிலே இருந்து கொள்ளுங்கள் அம்ரே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த நபித்தோடு சொல்கிறார், ஹைஹாத் மனதுமூனி அல் ஜன்னத் பிபத்ரின் வதம்னஊனிஹா பிஉஹத், என்ன நீங்கள் பத்ரில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று தடுத்தீர்கள், இப்பொழுது என்னை உஹதிலும் கலந்து கொள்ள வேண்டாம் என்று தடுக்கிறீர்களாம். முடியாது, நான் உஹதில் பங்கெடுப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் பிடிவாதமாக நிற்கிறார்கள். எதற்கான போட்டி? வாழ்வதற்கல்ல, அதாவது இந்த உலகத்தில் நிம்மதியான சொகுசான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டியான போட்டி அல்ல, அந்த போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியான போட்டி, அந்த நன்மையில் பல பெரிய கூலி இறைவன் கொடுப்பான் என்பதற்காக வேண்டி அந்த நன்மை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற போட்டி. அல்லாஹ்வின் தூதரை, நான் முடியாது, இந்த உஹதில் நான் கலந்து கொண்டுதான் ஆகுவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் பிடிவாதம் பிடித்து அல்லாஹ்வுடைய தூதரின் அனுமதியை பெற்று விடுகிறார்கள். சரி வாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுக்கப்படுகிறது. பிறகு வருகிறார் அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய இந்த முடங்கி போன இந்த கால் இருக்கிறது, இந்த முடங்கி ஊனமுற்று போயிருக்கிற இந்த கால்கள் இருக்கிறது, நான் இந்த உஹது யுத்தத்தில் கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்பட்டால், அந்த யுத்தத்தில் நான் ஷஹீதாக்கப்பட்டால் நாளை மறுமையில் நான் சொர்க்கத்தில் இந்த கால்களோடு நான் சொர்க்கத்தில் நடப்பேனா அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆம், நீங்கள் சொர்க்கத்தில் கால்களோடு நீங்கள் முழுமையாக நடப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இவருக்கு சந்தோஷம், அப்படியான ஒரு சந்தோஷம். ஒன்று அந்த உஹதில் கலந்து கொள்ள கிடைப்பதற்குரிய வாய்ப்பு கிடைத்தது என்கின்ற ஒரு சந்தோஷம், சொர்க்கத்தில் நான் இருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய உத்தரவாதம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கால்கள் சீரான நிலையில் நான் சொர்க்கத்தில் நடப்பேன் என்கின்ற மிகப்பெரிய நன்மாராயம் அல்லாஹ்வுடைய தூதரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷமாக இவர் உஹது போர்க்களத்தை நோக்கி ஓடுகிறார். உஹது போர்க்களத்தை நோக்கி ஓடுகிறார். அந்த யுத்தத்திலே சென்று அவர்தான் முதல் அணியிலே, அதாவது ஷஹீதாக்கப்படுகின்றவர்களில், அதாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஜனாசாக்களை, ஷஹீதாக்கப்பட்டவர்களுடைய ஜனாசாக்களை எடுத்து ஒவ்வொருவராக பார்க்கிற நேரம், ஆரம்ப அணியில் கொல்லப்பட்டவர்களில் கான ஃபிர் ரயில் அவ்வல், முதல் அணியில் இந்த அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய ஜனாசா அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் அப்படியே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து அந்த ஜனாசாவை பார்த்து சொல்கிறார்கள், கான்னி அராக தம்ஷி பிரிஜ்லிக ஹாதிஹி ஸஹீஹத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் உங்களுடைய கால்கள் எல்லாம் சீரான நிலையில் நீங்கள் சொர்க்கத்தில் நடப்பதை நான் பார்ப்பது போன்றிருக்கிறது அம்ரே என்று அல்லாஹ்வுடைய அந்த ஜனாசாவை பார்த்து சொன்னார்கள். அன்புள்ள சோதர்களே, அப்படியானால் நன்மையின் பால் விரைந்து செல்வது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அல்லாஹ்வுடைய அந்த ஜனாசாவை பார்த்து சொல்கிறார்கள், நீ சொர்க்கத்தில் நடப்பதை இந்த கால்களோடு, அதாவது சீரான கால்களோடு நீங்கள் சொர்க்கத்தை நடப்பதை நான் பார்க்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால், அன்புள்ள சோதர்களே,
நன்மையின் பால் விரைந்து செல்வதற்கு அல்லாஹு தாலா அளப்பெரிய நன்மைகளையும் கூலிகளையும் வைத்திருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்வோம். அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் வணக்க வழிபாடுகளில் அதிக ஈடுபாடு காட்டக்கூடியவர்களாகவும், செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் தொடர்ச்சியானவர்களாகவும், விரும்பி செய்யக்கூடியவர்களாகவும், விரைந்து செய்யக்கூடியவர்களாகவும், போட்டி போட்டுக்கொண்டு செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹு தாலா உங்களையும் இனி மாக்குவானாக. வாக்கூடு கோலிஹாத வஸ்தகஃபிரு இன்னஹு லஃபூர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும்.